தெரிந்து கொண்டவன் தீமை என்ற நிலை வரப்போகும்போது இந்த ஆறாவது சேனாதிபதி தீமை புகாது தடுத்து அவனுக்குள் செய்தேன். ஆகவே பிரம்மாவை சிறப்பிடித்தான். இயற்கையில் ஒன்றோடு ஒன்று இணையும் சந்தர்ப்பம் அது பிரம்மா. ஆனால் இவன் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க தெரிந்து கொண்டவன் பிரம்மாவை சிறப்பிடித்த ஆறாவது அறிவுக்குள் நாம் உருவாக்கும் திறன் பெற்றவன் என்பதனை நமது சாஸ்திரங்கள் சூட்சும நிலையில் நடப்பதை உருவம் அமைத்து கதைகளாக சொல்லி காவியமாக படைத்து அந்த உணர்வின் இயக்கங்களை பற்றி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டியுள்ளோம். இப்ப என்ன இங்கிருந்து போன உடனே சாமிக்கு பன்னிமலையில பஞ்சாமிரத்தை அபிஷேகம் பண்ணி போட்ட உடனே அங்க என்ன செய்யறோம், அழுகதான் ஆரம்பிக்கிறோம். பஞ்சாமிரத்தை அபிஷேகம் பண்ணி போட்டு நான் இத்தனையும் செய்தேன், இந்த மாதிரி இருக்கு, குடும்பத்தில் தொல்லையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கொடுத்தவங்க கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த அபிஷேகத்தை செய்து இதுதான் அழுகிறது. அன்று இந்த உண்மையின் உணர்வை அறிவதற்குத்தான் அன்று போகன். இன்று நவக்கோள்களுடைய உணர்வு பாசானங்கள் அது உமிழ்த்து கட்சிய உணர்வுகள் நம் பூமியிலே அது விளைந்து அந்தந்த கோள்கள் வருவதை தனித்து வளர்த்து இங்கே பாசான கற்களாக விளைகின்றன. இதே போல 27 நட்சத்திரங்களும் ஆக அதிகமாக வீரியமாக வரும்போது மோதி விடுகின்றது. ஆக அதே சமயத்தில் ஒரு துகள்கள் ஒன்றும் மோதாதபடி புவியின் ஈர்ப்புக்குள் வந்தால் புவிக்குள் பட்ட பின் அந்த நட்சத்திரங்கள் மண்ணிலே பதிந்து விட்டால் அந்த நட்சத்திர அலைகள் இங்கே வரப்போகும்போது அதை கவர்ந்து வைரக்கல்லாக மாறுகின்றது. இந்த 27 விதமான வைரக்கல்கள் இங்கே வரும். ஆகவே இதை போல சில துளிகளானால் அவனுடைய நிலையை மற்றதோட கலக்கப்படும்போது மற்ற விதமான கற்களாக அது மாறும். ஆக இதனை தனக்குள் எடுத்து புவியின் தன்மை கொண்டு கருவாகி அது உருவாகி அது வெடிக்கும் போது இந்த வைரங்கள் எல்லாம் மற்ற நிலையில் குவித்து கருவானது முழுமை அடைந்து விட்டால் அது வெடித்து வெளியே வந்துவிடும். ஆனால் ஒரு சில வலிவான விட்டால் அதன் உணர்வு வளர்ச்சியாக கொஞ்சம் பெருசாகி வெடிக்கும். இப்போ ஒரு மனிதன் குண்டா வரணும், பெரிய மனிதனா வரணும். இதே போலதான் நட்சத்திரங்கள் உணர்வுகளை அது இருப்பிடம் தாங்கும் நிலைக்கு கொண்டு அவனுடைய கருவுற்ற நிலை தக்க அந்த வைரங்கள் விளைந்து முழுமையான வெடிச்சு வெளியில் வரும். அந்த வைரங்கள் இருக்கிற பக்கம் தாவர இனங்கள் அதிகமாக வளராது. இதையெல்லாம் இதை உணர்ந்த போகம் ஒவ்வொன்று மனத்தால் எப்படி அகசியம் நுகர்ந்தறிந்தானோ பிற்காலத்தில் வரும் இந்த தாவர இனங்களை போகித்து அதன் உணர்வை சாமவேதம் என்று சொல்லும். ஆக ஒவ்வொரு மனத்தின் தன்மை அறிந்து அதற்கு தக்கவாறு தன் தன்மையில எடுத்துக்கொண்டான் என்பதற்கு தான் போகனுக்கு என்ன செய்யறாங்க. அவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு பெண்களையும் அவன் போகித்து கொண்டே இருந்தான்னு இவன் கதையை எழுதுறான். போகர் கதையில் எடுக்க போகும்போது பல பெண்களை ரசித்தெடுத்தான். அவன் உணர்ச்சி தாங்காதபடி ஒரு கல்லவே என்ன செய்த சிலையாக்கி அதை புலந்தான். அதனால கன்னிவாடி அப்படின்னு இப்படி பேர்களை வைத்து மனிதன் இயக்கம் உண்மையை மாறி மண்ணுடைய இச்சைக்கா வேண்டிய காவியங்களை திருப்பி போகனின் அற்புதங்களை பூராமே தலைகீழ மாற்றிவிட்டான். அவன் செய்தான். இந்த எந்தெந்த உணர்வின் தன்மை எடுத்ததோ அதாவது நவபாசனம் என்ற 9 கோளின் உணர்வின் தனக்குள் எடுத்து பல 27 நட்சத்திர கல்லை பறித்து அதன் உணர்வின் தன்மை அதை எப்படி செய்ய வேண்டும் என்று மனிதன் 6வது அறிவின் தன்மை உருவாக்கி சிலையாக்கினான். அந்த சிலையாக்கிய பின் இதற்கு மனிதனுக்கு ஒத்த நிலைகள் சாம எந்தெந்த உணர்வுகளை உட்கொண்டு இதனை மனிதனாக வர காரணமானதோ அந்த பச்சளை உணர்வுகளை இந்த நிலையில் இதில் காந்த புலன் ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய நிலையும் இதில் பாதரசத்தை இதோடு இணைத்து பாதரசம் எல்லாம் எடுத்துக்கணும். நீ பாதரசத்தை நீங்க எடுத்து தங்கம் இருக்கிற இடத்துல லேசா காய்ச்சினா போகும், உங்க தங்கம் எல்லாம் வெள்ளியாய் போகும், கலரே மாறி போகும். ஒரு செம்பு பாத்திரத்துக்கு விட்டா ஊடிடும், அங்க வெள்ளையாயிட்டணும். அதனால் இந்த பாதரசத்தை அதற்குள் சேர்த்து, ஏனென்றால் சூரியன் இதை பாதரசத்தால் தான் தனக்குள் வரக்கூடிய மோதி தான் விஷத்தன்மையில் படரச் செய்து வெப்பமும் காந்தமாகி விஷம் பிரிந்து சொல்வதை கடைசி இந்த காந்தம் பலவீனமான அந்த விஷத்தை இழுத்து தனக்குள் செய்கின்றது என்பதை உணர்ந்தான். மோகன் செய்ததோ இதுதான் செலவடிவாக்கி இந்த மனிதன் ஆவதற்கு தக்கவாறு பல மூலிகைகளை அங்கே எடுத்து அது மேலே பூசிவிட்டால் இது சாரணை, இது உள்ளுக்கு இழுத்துவிடும். பலவிதமான சாரணை மனிதன் குணங்களில் எந்தெந்த குணம் கொண்டு மனிதன் ஆனானோ, எந்தெந்த உணர்வு கொண்டு மனிதன் ஆகும்போது தீமையை நீக்கினானோ, இதை போல தீமையை நீக்கி உணர்வுகள் பச்சலை வைத்து சாரணை வைத்து சிலையை வைத்து விட்டார். அதில் கொஞ்சோண்டு நீங்க தண்ணி சொட்டு சொட்டுன்னு வந்துவிட்டு இந்த தண்ணி பட்டவுடன் அது சூடாகும். இதுக்குள் சேர்த்த சாரணை உணர்வுகள் ஆவியாக மாறும்.
அந்த ஆவின் தன்மை நாம் உற்று காலையிலிருந்து இந்த பழனி மலையில இந்த முருகனை மலை மேற்க பார்த்து வைத்தாங்க. நாம கிழக்க பார்க்க முடியும், விநாயகரை அறைய வைத்திருப்போம். அதே உணர்வு மேற்க பார்க்க வைத்து ஆக வடகிழக்காக வடமேற்காக நாம் படிமேறி ஏறி போய் நாம் அங்கே இடவெளியில மேல ஏறி போகும்போது நம்முடைய ஆசைகள் எத்தனையோ இருக்கும். இருந்தாலும் நாம அந்த போகன் கண்ட உண்மையின் உணர்வின் தன்மை அது பெற வேண்டும் என்று ஏங்கி சென்றாலும் இந்த படிமேல் வைக்கும்போது உடலுக்கு வேலை நினைவின் தன்மை என்ன செய்து வானின் உணர்வு அந்த போகன் எடுத்த நிலை. அப்ப நாம் மேலே சென்றாலும் நம் உடல்ல அந்த கடினமான இடுமன் தடைப்படுத்த முடியாத நிலை. அப்ப அங்க வைக்கிற இடுமன் கோயில் அங்க போய் என்ன செய்ய இதை நீக்கிவிட்டு மீண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தன் இதை எடுத்து செல்ல வேண்டும். இதெல்லாம் அங்க காட்டின அதெல்லாம் இல்லை. அதை எடுத்து என் உடல்ல படர வேண்டும் என்று எண்ணி மேலே செல்லும். இது சாமவேதத்தை சேர்ந்து அதன் உணர்வின் தன்மை தான் எடுத்து இப்ப இறக்கி வைத்திருந்த இதை சங்கடத்திற்கு மீண்டும் நாம் எடுத்து மேலே செல்லும். மேலே கிரிவரம் வரும்போதுதான் அங்கு தூபஸ்தூவி இருக்கும். அந்த தூபஸ்தூவிக்கு நேராக நாம் பார்த்தோம்னா வடமேற்கில் அந்த துருவ நட்சத்திரம் தெரியும். ஆக அதை போல அந்த உணர்வின் எண் பார்வை எடுத்து அதை நாம் எடுக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்னை எடுத்து உள்ளே சென்றன என்றால் கரு இருக்கும். அதில் முந்தியெல்லாம் இப்ப எல்லாம் அலங்காரம் பண்ண முதல்ல எல்லாம் ஆரம்பித்து இது மேல் சொட்டு நீர் விட்டு கொண்டிருப்பார். அந்த ஆவியின் தன்மை வெளிப்படும். நாம் உற்று நாம் எந்த ஏக்கத்தோடு வந்தோமோ அவன் உணர்வை எடுத்து அந்த சிலையை பார்த்தோம் என்றால் அதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் நமக்குள் எதனால் சந்தர்ப்பத்தால் எடுத்த கடும் விஷமா இருந்தாலும் நுகர்ந்து நமக்குள் இந்த தீமை இன்னைக்கு தான் சாம வேதத்தை நாம் எப்படி நுகர வேண்டும் என்று பல பச்சலை மூழ்கிக் கொண்டு நாம் எண்ணப்படும் போது அதிலிருந்து உணர்வுகள் நம்மை சுத்தப்படுத்தும் புது விதியை நினைத்து மனிதன் 6வது அறிவின் தன்மை முறைகளை தண்டாயுத பாணி அங்கிற நிலையில் வைத்து நாம் எடுத்து தீமையின்றி உணர்வுகளை நாம் எப்படி நீக்க வேண்டும் என்று அந்த போகன் செய்வோம். யார் அந்த போகன் நினைக்கிறாங்க? அது கதைகளை கட்டி வச்சு போகிற வம்சம் புலிப்பாணி அவனை ஏமாற்றி இது நாம் புலிப்பான் என்று பச்சை வயிற்றில் மருந்து செய்து அவன் பேரை வச்சு சில இதுகள் படைச்சு கொண்டான். இப்படி மாறி வந்த வம்சம் தான் இருக்கு, போகன் வம்சம் இல்லை. ஆக அவன் கண்ட உணர்வு ஒளியானால் அந்த உணவின் தன்மை அந்த வம்சவழி இல்லை. அவன் திருமணம் ஆகாதவன், ஆனாலும் எல்லாவற்றையும் போகித்தவன், தாயின் உணர்வை அவன் பெற்றவன். ஆக காளிங்கராயர் என்ற நிலை அந்த காளிங்கன் தன் தாயை விஷந்தீன் நிற்பேன் அதற்காண்டி தாயின் மேல் பற்று வைத்து அதன் உணர்வு எங்கே அந்த காளிங்கன் எடுத்து சென்ற பெண் விஷயத்தை முறித்தான். அதைக் கண்டு தன் தாயின் விஷயத்தை முறித்தனால் உலகில் விஷயத்தை முறிக்கும் தன்மை பெற வேண்டும் என்றுதான் அதன் உணர்வு இவனுக்குள் சிந்தித்து அதன் உணர்வு பெறப்பட்டு தாயின் உணர்வுடன் இன்று போகன் இணைந்தான். பல பச்சளை உணர்வை எடுத்தாலும் தாய் மரணத்துக்கு பின் அந்த தாயின் உணர்வை எடுத்து தாயுடன் ஐக்கியமாகி இன்றும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் போகன். பார்க்கலாம்.